6 நாளில் மாலா என்பவர் சரி முழுத்தாக பிடிக்கல. ஒரு காய்கறி தோட்டத்தில் உள்ள அனைத்து கேரட்டுகளையும் பாலா எத்தனை நாளில் முடிக்கிறப்பல 6 நாட்களிலும் மாலா 12 நாட்களிலும் தனித்தனியாக அறுவடை செய்ய இயலும். இவ்விருவரும் இணைந்து அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பர்? பொதுவாகவே இணைந்து அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்கள் கணக்கு வந்தால் மொத்த வேலையை ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ பாலாவின் வேலை அந்த ஒரு பங்கு 6இல் ஒரு பங்கு, ஏன்னா 6 நாளில் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு நாள் மொத்த வேலையை ஒரு பங்குன்னு வச்சுட்டா அந்த ஒரு நாள் வேலை 6இல் 1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 12 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 12இல் 1 அப்படின்னு அர்த்தம். இணைந்து அப்படிங்கிறப்போ இந்த இரண்டையுமே நம்ம கூட்டிக்கணும். கூட்டி வரப்போ மீசிமா சமமாக எடுத்து அதனுடைய விடை 1/4. மொத்த நாட்கள் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா, அந்த ஒரு பங்குன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பங்கை மேலே போட்டுட்டு கீழே இது 1/4 இருக்குல்ல, இதை கீழே போடுறோம். அப்புறம் இது 1/4 தலைகளாக எழுதுனா அப்படின்னு வந்துன்னா இங்கே எவ்வளோ வரும்? 4 days அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது ராமனும் கந்தனும் இணைந்து ஒரு நெல் வயலை 4 நாட்கள் அவங்க உழுக முடியும். இப்போ ராமன் மட்டும் 2 பேர் சேர்ந்து 4 நாள், ராமன் மட்டும் அப்படின்னா 6 நாளில். அப்போது கந்தன் மட்டும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம்? இந்த மொத்தத்திலிருந்து இந்த ராமனுடைய நாட்களை நம்ம கழிக்கணும். எப்பவுமே டைரெக்டாக கழிக்க முடியாது. மொத்த வேலையை ஒரு பங்குன்னு வச்சுட்டு இந்த இருவரும் இணைந்தது 1/4, ராமன் மட்டும் அப்படிங்கிறப்ப அது 1/4, இது 1/4, இது 1/6. ராமன் மட்டும் அப்படிங்கிறப்ப 1/6. அப்போ கந்தன் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மொத்தத்திலேருந்து ராமனை கழிச்சிட்டோம் அப்படின்னா கந்தன் மட்டும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது கழிக்கிறப்ப டைரெக்டாக கழிக்கக்கூடாது, மீசிமா எடுத்து கழிக்கணும். அப்போ கந்தன் மட்டும் அவ்வேலையை செய்யும் நாட்களின் எண்ணிக்கைனா ஃபார்முலா என்ன? 1 எப்பொழுதுமே மேலே எழுதிட்டு இங்கே வந்த ஆன்சரை எழுதி தலைகளாக கொண்டு வந்தீங்கன்னா 12 நாட்களில் கந்தன் அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பழனியால் ஒரு போர்வையை 5இல் ஒரு பகுதியை 2 நாட்களில் முடிக்கிறார். அப்போ மொத்தமாக எவ்வளோ வேலை, எத்தனை நாட்களில் முடிக்க முடியும், அந்த போர்வையை நெய்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 5இல் ஒரு பகுதிக்கு எடுக்கப்படும் நாட்கள் 2 நாட்கள். அப்போ 5இல் 4 பகுதி, ஏன்னா மிச்சம் 5இல் 1 போனால் 4 பகுதியை எடுப்பதற்கு 8 நாட்கள். ஏன்னா ஒரு பங்குக்கு 2 நாட்கள்னால் 4 பங்குக்கு 8 நாட்கள். அப்போ மொத்தம் அப்படின்னா 8 + 2 10 நாட்கள். ஸோ 10 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 குழாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முதல் குழாய் 15 நிமிடங்களிலும், இரண்டாவது குழாய் 30 நிமிடங்களிலும் அந்த தொட்டியை நிரப்புது. ரெண்டையும் அட் அ டைமில் அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்படி ரெண்டையும் அட் அ டைமில் அப்படின்னா இணைந்துன்னு அர்த்தம். ஸோ இணைந்துன்னு வந்தாவே என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். ஸோ 1/15 1/30 மீசிமா எடுத்து போட்டிங்கன்னா 3/30 கேன்சல் பண்ணினா 1/10. அப்போ ஃபார்முலா என்ன? மொத்த வேலை நாட்கள் கண்டுபிடிக்க, அதாவது அந்த குழாய் திறக்கப்பட்டால் மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் நிமிடங்கள் அப்படின்னா ஃபார்முலா படி மேலே எப்பொழுதுமே 1 தான்.